வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் QLink குரூப் அப்படிங்கிற வெப்சைட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதாவது இது எந்த மாதிரி வெப்சைட் அப்படின்னா கேப்சாஸ் என்ட்ரிஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த கேப்சாஸ் டைப் பண்ணி இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த QLink குரூப்பில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி QLink குரூப், அதாவது QLINK GROUP இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு மூணாவது ஒரு வெப்சைட் லிங்க் வரும், QLinkgroupsupervisor.com. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் உங்களோட யூசர் நேம் கொடுங்க. அடுத்ததாக நேம் கொடுங்க. ஸோ நேம்ங்கிறது உங்களுடைய நேம், யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய யூசர் நேம் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களோட இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி கொடுத்து முடிச்சதுமே கீழே உங்களோட பேமெண்ட் டைப் கேட்டிருக்காங்க. அதாவது பேபாலா இல்லை பர்ஃபெக்ட் மணி, பிட்காயின், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேபால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பேபாலோட இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ நிறைய வெப்சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேபால் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. பேபாலோட ஐடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பேபாலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி தான் பேபால் ஐடி. நான் இங்கே ஏன் வேறு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து என்னோடய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மெயில் ஐடி தான் இது. கீழே பேபால் மெயில் ஐடி வந்து நான் வேறு மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன். தெரியுது இல்லைங்களா? ஸோ இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் கேப்ஷன் சொல்லுவாங்க. இந்த லெட்டர்ஸ் இங்கே காம்பினேஷனில் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் பார்த்து டைப் பண்ணணும். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இதே சிஸ்டத்தில் இந்த ஐபியில் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதனால் இங்கே இன்டர்னல் சர்வர் எரர்னு வருது. ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டோடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படியே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த லிங்க் வச்சு நீங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படிங்கிறத நான் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஏன் இதில் ஆகலை அப்படின்னா நான் ஆல்ரெடி இதில் இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ சொல்கிறேன்.